முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி தான் முன்னிலை கிட்டத்தட்ட 73,000 வாக்குகள் இதுவரைக்கும் வச்சிருக்காங்க. 43,000 வாக்குகள் லீடிங்ல இருக்காங்க. முதலமைச்சர் இந்த கொண்டாட்டம் அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்காரு. நம்ம பார்க்கிற வகையில் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அது ஒரு பக்கமாக தான் போயிட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எல்லோரும் முயற்சி செய்தோம். ஆனால் இடைத்தேர்தல் எப்போதும் போகின்ற அளவுக்கு இன்றைக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. முடிவுகள் இன்னும் முழுமையாக இல்லை, வரட்டும். இருந்தும் கூட மக்கள் எல்லா எலெக்ஷன்லையும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மெயின் தேர்தலாக இருக்கட்டும், ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வரட்டும். அதன் பிறகு ஆராய்ந்து விட்டு உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் பேசுகிறேங்க. நான் மேபி நாளை மறுநாளோ இதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக பேசுவோம். ஒட்டுமொத்தமா இன்று இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்க சொன்ன மாதிரி திமுகவுடைய அந்த செயல்பாடு, மக்கள் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஆனால் அதை ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு ஆச்சரியம் தான் எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியை சார்ந்து போகுது. அதன் பிறகு ஒரு வருஷத்தில் திரும்ப தேர்தல் வந்த பொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்துருக்கோம். இந்த முறையும் அப்படித்தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் பார்க்கின்றேன். அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு இடத்துல எடுத்து வேலை பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. அத்துமீறல்கள், முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் முதலே அப்பீல் பண்ணணும். அது ஈரோடு போல போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால் முழுமையாக முடிவுகள் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா, ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நாம் விதண்டாவாதம் பேசுகிறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான். அது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக களப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள். அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அரசினுடைய அதிகார பலம், பணபலம், படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதனை தான். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும். தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது, இப்பொழுதும் அது மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க, திமுக அமைச்சர். ஆனால் இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமாக எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒருவேளை அவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அமைச்சர்கள் அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம். அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க, பொது தேர்தல் என்ன ஆச்சு, அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன, கிட்டத்தட்ட 87% இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கிறதே அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜெனரலாக நடக்குது. ஆளும் கட்சியை சார்ந்து மக்கள் போறாங்க. பல விதத்தில் யோசிக்கிறாங்க. 2 ஆண்டு தான், புதுசாக ஒரு எம்எல்ஏ மாற்றணுமா, ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணுமா, நேரமும் காலமும் குறைவா இருக்கு. அதனால் மக்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுல நான் மாறுபடுறேங்க. தேசிய அளவில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து வருது. இதுக்கு மேடம், ஜென்ரலாகவே வேற காரணத்திற்காக நிறைய இடத்துல இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கட்சி மாறி இடத்துல நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அதே போல் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 11 இடம் நடந்துச்சு, 9 இடம் ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன். அதில் 9லும் பார்த்தீங்கன்னா நம்முடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்திலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்குறோம். இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு, ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த ஆண்டு ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்குது 2024. அந்த 3 மாநில தேர்தலுமே நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம். ஜார்க்கண்ட் நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கிறாங்க, அங்கேயும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வரும். அதனால் இடைத்தேர்தலை நாம் எப்பொழுதுமே சொல்வது போல ஒரு குரூப்பாக நாம் போகிறோம். ஒரு லோக்சபாக்கு முன்னாடி அசம்பிளி நடக்குதுன்னா அது எப்பவுமே ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு தனித்தனியாக நடக்கக்கூடிய சீட்டு நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது.
அதனால் அதை நம்ம ஒரு காமன் நெரட்டிவா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. இந்த காவிரி விவகாரம் மீண்டும் பரபரப்பா பேசப்படுது. இந்த தண்ணீர் திறப்பதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கு. அந்த ஒழுங்காட்சி குழு உத்தரவு மீறி ஒரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை தேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதை சரியா கையாளலன்னு சொல்லிட்டு மத்திய அரசை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த வாரத்தில். ஏன்னா செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு குழு காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகால. அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. அப்பொழுது மாநிலங்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும்? ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தா முதல் நான் பாராட்டியிருப்பேன். காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூரு போய் சித்தராமையா அவர்களை நட்பின் அடிப்படையில் 2 மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களை சந்தித்து தண்ணியை திறந்து விடுங்க. காரணம் எங்களுடைய உரிமை. கர்நாடகாவுடைய தண்ணியை கேட்கல. தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் கொடுத்திருக்கக்கூடிய தண்ணியை தான் நாம கேட்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே இதுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காங்கன்னா, வறட்சி ஆண்டில் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதுல யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. விதண்டாவாதத்திற்காக அங்க சித்தராமையா அவங்க பேசுறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன? இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான இந்த அநியாயம்? பிரதமர் ஒன்றை கொண்டு வந்த பிறகு, பிரதமருடைய உத்தரவு வந்த பிறகு, மத்திய அரசுடைய உத்தரவு வந்த பிறகு மாநில அரசு நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்நாடகால அதை தட்டி கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மனம் இல்லை. இதையும் மத்திய அரசு மேல பழி போடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா? உங்களை ஒருமையில தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இந்த உருவமை ஒருமையில தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றது ஆனா அது எனக்கு ஒன்று புதிது கிடையாதுங்கண்ணா. இன்னைக்கு அரசியல் நாகரிகம் எல்லாம் தமிழகத்தில் எப்பொழுதே கப்பல் ஏறி பறந்து விட்டது. நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செல்வ பெருந்தைய அவர்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் இணைகின்றார்கள் என்று முதல்ல சொன்னாங்க. அதற்கு பதிலடியாக நான் என்ன சொன்னேன்? செல்வ பெருந்தை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவர் மேல் இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் என்ன, அதை வெளியிட்ட பிறகு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து அதே சத்தியமூர்த்தி பவன்ல எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உலா வந்த ஒரு சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு பேசுறாங்க. அதனால் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு எல்லோரும் நான் அறிவித்திருப்பது, யாரும் எதையும் பேசக்கூடாது. இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். தரம் குறைந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நீங்கள் தரம் குறைந்து பதிலடி இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்தினுடைய காங்கிரஸ் நிலைமை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதை அவர்கள் ஒருமையில் பேசக்கூடிய பேச்சு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க என் மேல போட்டிருக்கக்கூடிய கேஸை பத்தி பேசிட்டு நான் பதில் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா தான் குண்டா சட்டம் போட்டாங்க, அது பொய்ன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றோம். அண்ணாமலை அவர்கள் அந்த கேஸை எல்லாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பதில் சொல்றேன். ஆனா ஒருமையில தவறான விஷயங்களை பேசும்பொழுது அதற்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போய்விடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருமையில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய மௌனம் மட்டும்தான் பதில். ஆதாரத்தின் அடிப்படையில், சயின்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் உங்களுடைய பாஜக மாநில தலைவராக 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கீங்க. இந்த 3 ஆண்டுகள்ல பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் உங்களுடைய அந்த இலக்கு இன்னும் ரொம்ப தூரம் செல்ல வேண்டி இருக்குதுங்கன்னா, இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காரியகர்த்தன், ஒரு சாமானிய உறுப்பினர், நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். எப்பொழுதுமே நான் சொல்லுவது, ஒரு மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல வேர் பலமாக வேர் பிடிக்கும், அதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த வேர் பிடித்த பிறகு மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமான வளர்ச்சியாக இருக்கும். எந்த மரத்தையும் மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சியோடு போட்டி போட முடியாது. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை இந்த மூங்கில் மரத்தினுடைய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு தரைக்கடியில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிருந்து பார்த்தா சில பேருக்கு தெரியாது. ஆனால் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க, வேர் பலமாகிய பிறகு இதனுடைய அசுரத்தனமான வளர்ச்சி என்பது மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. அதற்கு ஒரு அடிப்படையாக 2024 தேர்தலில் மக்கள் பேசி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நன்றிங்க அண்ணா, தேங்க்யூ.